ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக்கும் ரேவதியும் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் நான் எனக்கு நபி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சந்திரகலாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் சரியான சமயம்னு சந்திரகலாவும் பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் நிரந்தரமாக பிரிக்க வைக்க திட்டம் போடுறாங்க. இப்போ எதுவுமே நீ ரியாக்ட் பண்ணாத, வா வீட்டுக்கு போவோம், நம்ம யோசித்து அவங்கள திட்டம் போட்டு பழிவாங்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி அமைதியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே ரேவதியும் கார்த்திக்கையும் பிரிக்கிறதுக்கு ரேவதியை வெளிநாடு அனுப்புறதுக்கு திட்டம் போடுறாங்க. வெளிநாடு அனுப்பி எப்படியாவது 2 பேரையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரியோட கன்னடாவில் உள்ள ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறாங்க. ரேவதியும் நான் கன்னடா போகிறேனுங்கிற ஒத்துக்கிறாங்க அவங்க வாயாலே. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் போட்ட பிளான் வந்து நிறைவேறுற மாதிரி ஆகுது. ஆனால் நம்ம ரேவதி கார்த்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திட்டத்தில் எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரியே இருக்குது, இது ஏதோ சரியாக படலை, அதனால் நீ யோசிச்சுக்க, நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா கார்த்திக்கு நம்மளை பிரிக்கைக்கு தான் இவங்க ஏதோ வழி பண்ணுறாங்க, திடீர்னு கனடா போக சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேவதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரேவதி இல்லை, இது எங்கள் அம்மாவுக்கு கனடாவில் ஃப்ரெண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.